பேர் என்ன? சக்திவேல் சார். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு ப்ரோ சினிகட்ஸ். ஆர்எஸ் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் லெஜண்ட் சரவணா அவர் நடித்து இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவரோட ஃபஸ்ட்டு படம் லெஜண்ட், அந்த படத்தை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தேன். பட் அது சரியாக போகலை. அந்த படத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு இது பண்ணாதீங்க. இந்த படம் ஆக்சுவலாக ரொம்ப ஒர்த்தான படம். எதனால் சொல்கிறேன்னா, ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்க்ரீன் ப்ளே. இதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்கிற ரீசன் என்னென்னா, கதை அவ்வளோ நல்லா இருக்குது. கதைப்படி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து தூத்துக்குடியில் ஆரம்பிக்குது. தூத்துக்குடி ஹார்பர் தான் மெயின் சப்ஜெக்ட்டு. அங்கேருந்து ஆரம்பிக்குது. நம்ம லெஜண்ட் சரவணா அவர் இருக்கார்ல, அவரோட நேம் தான் சக்திவேல். அவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கார் மெக்கானிக்காக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம விடிவி கணேஷ் இருக்கார் பாருங்க, அவர் தான் வந்து ஓனர். ஸோ அவரோட இடத்துல தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ஹார்பரில் இருக்கிற காருங்க முக்கியமான தலைங்க, அந்த அவங்களோட காசெல்லாம் இவங்க ஷெட்டில் தான் ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இவர் தான் எடுத்துகிட்டு போயிட்டு, யார், நம்ம சக்திவேல் ஹீரோ தான் இந்த காரை ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஹார்பருக்குள்ளே போகிறது வர்றது மாதிரி இருக்கார். விடிவி கணேஷோட வீட்லேயே தான் ஒரு ரூமில் வந்து இவங்களும் தங்கியிருக்காங்க. இவர் ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக காது கேட்காது. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பணம் சேர்த்துட்ருக்காரு. ஹார்பரில் ஏதோ ஸ்மக்லிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஒரு கண்டெய்னரை பிடிக்கிறாங்க. உள்ளே ஏதோ ஸ்மக்லிங் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சு அவர் போய் தடுக்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த கஸ்டம் ஆஃபீஸரை அங்கேயே வெட்டி கொண்டுடுறாங்க. இது ஒரு சைடில் போனாலுமே ஏற்கனவே அங்கே இருக்கிற லோக்கல் இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியா, அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்மக்லிங் போயிட்டுருக்கு அப்படின்றது. அவங்களும் நிறைய விஷயம் கலெக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் அவங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணையே ஸ்பையாக அந்த ஹார்பர் உள்ள வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அப்பப்போ வந்து நியூஸ் கொடுக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க மேடம், பட் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே போக முடியல, எனக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, ஆண்ட்ரியாவால் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியல. எங்கே நடக்குதுன்னு, உள்ள நிறைய தப்பு நடக்குது, ஆனால் நிறைய விஷயம் தெரிய மாட்டேங்குது. இதுக்குள்ளார வரைக்கும் போக முடியும் அப்படின்னா யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணும்போது தான் தெரியுது, நம்ம ஹீரோ ஏற்கனவே அங்கே இருக்கிற காரு எல்லாமே அவர் தான் மெக்கானிக்காக இருக்கார், சரிங்களா? ஸோ அந்த அவரை வச்சு நம்ம மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. சக்திவேல் ஒத்துக்கல, நான் என்னாலாம் பண்ண முடியாதுங்க, என்னோடய ஒர்க்கு மெக்கானிக், நான் வந்து கார் ரிப்பேர் பண்ணுறவன். ஸோ அப்படின்னு வரும்போது என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்ல, அவரும் ஹெல்ப் பண்ணலை ஒரு கட்டத்தில். அதுக்கு மீறிய ஆண்ட்ரியா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. இப்போ தான் இந்த கதையோட ஒரு நாட்டே என்னென்னா, இது எப்படி கனெக்ட் ஆகுது, இவர் பண்ண மாட்டேன்னு சொன்னவர் எப்படி இதுக்குள்ளார வராரு. அது இல்லாமல் ஷாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. அவருமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஹையர் பொசிஷன், அவர் போலீஸாக வராரு. ஸோ ஷாம், ஆண்ட்ரியா, ஹீரோ சக்திவேல் அப்படின்ற இந்த 3 கேரக்டர்ஸ் எப்படி இந்த ஸ்மக்லிங் டீமுக்குள்ளார போகிறாங்க, இவர் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, போலீஸ்க்கே என்ன ஆச்சரியம்னா, ஆண்ட்ரியாவுக்கும் ஷாமுக்கும் என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு சாதாரண மனுஷன் இவ்வளோ விஷயத்த பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு நோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் இவரோட பேக்ரவுண்டை கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இவர்கிட்ட ப்ரெசண்ட்டாக இருக்கிற ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட்டு. ஆனால் இவருக்கு இன்னொரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. இவரோட ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா வேறு. அதுதான் செகண்ட் ஹாஃபில் வருது. அதை படத்தை பார்த்து நீங்களே தெரிஞ்சுங்க. உண்மையாக சொல்கிறோம், படத்தோட முக்கியமான விஷயம், படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே செம்ம ஸ்பீடு. நீங்கள் ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்துருப்பீங்க, ஸ்பீடுன்னு ஒரு படம் நான் ஸ்டாப்பாக ரன்னிங்கில் இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படத்துலையுமே ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. வில்லன் கேரக்டராக இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும், ஆண்ட்ரியா கேரக்டர், ஷாம், எல்லார் கேரக்டரையுமே இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு படமாக இருக்குது. சும்மா ஹீரோவை வச்சே மூவ் பண்ணாமல் இந்த படத்தில் எல்லாரோட கேரக்டருமே பேசும்படியாக இருக்குது. ஒர்த்து ஸ்க்ரீன் ப்ளே அடித்து தூக்கிட்டாரு டேரக்டர். கதையும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுதுன்னே தெரியல, அவ்வளோ விஷயம் அந்த படத்தில் இருக்குது. நீங்கள் படமாக போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மியூசிக்கு ஸ்பெஷலாக சொல்லி ஆகணும், ஜிப்ரான் மியூசிக்கு மிரட்டி எடுத்துருக்க இந்த படத்தோட இன்னொரு பேக் போன் வந்து பார்த்தீங்கன்னா,
மியூசிக் சொல்லலாம். அது இல்லாம எடிட்டிங்கும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே லேக் இல்ல. எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. சினிமாட்டோகிராஃபி அதுவும் எனக்கு ஓவரால் ஸ்டண்ட்டா இருக்கட்டும், பேக் அண்ட் ஒர்க் டெக்னிக்கலா எல்லாருமே சூப்பரா வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர் சூப்பரா வேலை வாங்கியிருக்காங்க. நான் ஏற்கனவே ரிவ்யூ குடுக்கும்போதெல்லாம் நீங்க சொல்லியிருப்பேன். ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப முக்கியம். பேக் அண்ட் டெக்னிக்கல் டீம கரெக்ட்டா ஒர்க் பண்ண வைங்க. சும்மா கேமரா வச்சோமா, படம் எடுத்தோமான்னு இல்லாம அவங்கள வேலை வாங்குங்கன்ற விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கும். அத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஸோ அந்த விஷயத்துல துரை செந்தில்குமார் சூப்பரா வேலை வாங்கியிருக்காரு. டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவ அதாவது சரவணன் சார சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அவருக்கு வச்ச ஃப்ரேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே எல்லா இடமும் சூப்பரா இருக்கு. அது இல்லாம அவருக்கு இவ்வளோ வயசாயிடுச்சான்னுலாம் தெரியல. ரொம்ப சின்ன பையன் மாரி இருக்காரு. மேக்கப் முக்கியமா மேக்கப் விஷயத்துல ஏன் கைவிட்டாங்கன்ற விஷயம் தெரியல. எனக்கு என்னன்னா, ஆண்ட்ரியாவோ, மத்த ஆர்டிஸ்ட்டுக்கோ யாருக்குமே பெருசா வந்து மேக்கப் இல்லாத மாரி தெரியுது. அது என்ன ரீசன்ஸ் எல்லாம் ஒரு கேஷுவலா போயிடலாம்னு நெனச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு ஓவரால் படம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பயங்கரமா நான் என்ஜாய் பண்ணேன். நான் ஏதோ லெஜண்ட் மாரி ஒரு படமா இருக்க போகுது அப்படின்னு நெனச்சேன். பட் இந்த படத்தோட செம்ம விஷயம், ஒர்த்தான விஷயம், வேல்யூவான விஷயம் என்னன்னா, படத்தோட கதையும், ஸ்க்ரீன் பிளேயும் தான். அத சூப்பரா இந்த மொத்த கிரெடிட்டும் போறது டைரக்டர் தான். சூப்பரா பண்ணியிருக்கீங்க. இந்த படத்த எல்லாரும் பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு போய் பாருங்க. எந்த மிஸ்டேக்ஸுமே நான் பார்க்கல. சூப்பரான படம். ஜாலியாவும் இருக்கு. ஒர்த்து.